ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு நேயர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. இந்த தோஷங்கிற பேரில் தொடர்ச்சியாக சிலர் அவங்கவுங்க யூடியூப்பில் பேசிகிட்டு இருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கிறது தானே. இந்த தோஷங்களை பற்றியே தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க சார். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாகதோஷங்களை பற்றி பேசுகிறீங்க. எல்லாருக்கும் நாகதோஷங்கிறது 12 இடத்துக்குள்ளே, ஏன்னா ஒன்று நல்லதுன்னா கூட இன்னொரு இடத்துல மாறி இருக்கும். அதனால் நாகதோஷங்கிறது எல்லாருக்குமே உள்ளது தான். அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மாற்றுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 12 இடத்துல ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு வகையில் தோஷத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான பரிகாரத்தை பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு 7ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தோஷம் சொல்கிறாங்க. அது எப்படின்னா ஆனந்த கால சர்ப்பதோஷம், நாசக கால சர்ப்பதோஷம் இப்படிலாம் சொல்கிறாங்க சார். இது என்ன கால சர்ப்பதோஷமா வெறும் சர்ப்பதோஷமா அப்படிங்கிறலாம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் பொதுவாக சொல்கிறது தான், நீங்கள் தோஷங்களையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்வை பூரா அப்படியே தான் பட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா ஜாதகத்திலையும் குறை இருக்கும், எல்லா ஜாதகத்திலும் சின்ன சின்ன தோஷங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்காது இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நெருக்கடி இருந்தால் கூட அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் பார்க்கலாமே தவிர எல்லாத்தையும் தோஷத்தையே சொல்லி பயமுறுத்த முடியாதுல்ல. இப்போது என்னென்னா, இப்போது ஜோதிடர்களுக்குள்ள ஒரு என்ன ட்ரெண்டிங்னா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரபலமான ஜோதிடர் இருப்பார். அதை சுற்றி பல கிராமங்கள் பல நகரங்கள்லேருந்து அவர் பார்த்துட்ருப்பாங்க. அவரை போய் தேடி போய் பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவருக்கு நிறைய சீடர்கள் இருப்பாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்துட்டு அந்த ஜோதிடத்தை கற்றுக்குவாங்க. ஒரு ஜோதிடமும் சொல்லும்போது எப்படிலாம் என்னென்னு சொல்லிட்டு அந்த குருகுல கல்வி மாதிரி கற்றுக்கிட்டு வர்றதுனால அவங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அது கரெக்டாக இருக்குமா, ஒரு டவுட் வந்தால் குரு சொல்லுவார் அப்படிங்கிறது தெரியும். அது என்ன சர்ப்பதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே பார்த்தீங்கன்னா ராகு கேது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தானே தெரியும். 1ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்க தான் செய்யும். அப்போ இது ரெண்டுமே தோஷம்னா அது எப்படி எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். அது எப்படி இல்லைன்னு இருக்க முடியும். அப்புறம் 2ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கும், அவ்வளோதானே. 3ஆம் இடத்துல இருந்தால் 9ஆம் இடத்துல இருக்கும். அப்படிலாம் இப்படி தலைகீழ இருக்கும். லக்னத்தில் கேது இருந்ததுன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கும், அவ்வளோதானே. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். இப்படி 12 லக்னத்துலேருந்து 12 இடங்கள்லேயும் ராகு இருந்தால் என்ன தோஷம், கேது இருந்தால் என்ன தோஷம், இதை மட்டுமே சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு பரிகாரம், இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ அப்படின்னு ஒரு பரிகாரம் தான் சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அது பரிகாரம்னு சும்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா அவங்க போடுற பரிகாரம் அது பெரிய பரிகாரமாக இருக்கும். அதனால் இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன். ராகு லக்னத்தில் இருந்தால் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கும். இது என்ன லக்னம்ங்கிறத முதல்ல பார்க்கணும். மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 இருக்கிற ராசி, அதில் எங்கே வேணாலும் இருக்கலாம். எங்கே இருக்கிறதுனால அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது ரிஷபத்தில் இருந்தால் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது நீச்சம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதே போல் கடகத்திலையும் மகரத்திலையும் பகை இல்லை. இது உத்தராயணம் தட்சிணாயனம் பிரிக்கிற இடம். அந்த இடத்துல இருக்கும்போது அதனால் பெரிய அளவுக்கு பலன் கிடைக்காது. அதுக்கப்புறம் விருச்சிகத்தில் ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, அது உச்சம். இது ஒரு பக்கம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய பாடல்கள்லேயும் பார்க்கும்போது மேடம் நண்டு சுறா எருது கன்னி இந்த இடங்களிலெல்லாம் ராகு இருந்தால் அது பெரிய அளவுக்கு தோஷத்தை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ மேடம்னா மேஷம் தெரியும், நண்டுங்கிறது கடகம், எருதுங்கிறது ரிஷபம், கன்னின்னா என்னன்னு தெரியும் இல்லையா, கன்னி ராசி. இப்படி சொல்லிகிட்டே வரும்போது இதுவும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லக்னத்திலேயே ராகு இருந்து 7ஆம் இடத்தில் கேது இருந்தால் இதுக்கு ஒரு தோஷத்தோட பேர் சொல்கிறாங்க. என்னென்னா இது அனந்த கால சர்ப்பதோஷம் அப்படிங்கிறாங்க. சர்ப்பதோஷத்துக்கும் கால சர்ப்பதோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான இடங்கள்ல, இப்போது 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம், 2ஆம் இடம் முக்கியமான இடம், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்ததுன்னா 7ஆம் இடம் முக்கியமான இடம். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பத்தில் ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா என்ன பண்ணால் அந்த குடும்பத்தோட ஒற்றுமை, வருவாய், புதிய உறுப்பினர்களோட வரவு, சுப காரியங்கள்லாம் சின்ன சின்ன தடங்கல்கள் நடைபெறுவதனால தான் 2ஆம் இடத்துல அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்ததுனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முதல்ல அது வாக்கு, அதுக்கப்புறம் தனம், கல்வி இப்படிலாம் சொல்லும்போது வாக்கு பாதிக்கப்படும்னா சொல்ல காப்பாற்ற முடியாது. இல்லாட்டி ஓவராக பொய் சொல்லுவாங்க. இப்போ உட்காந்துட்டு சோஷியல் மீடியாவில் இந்த தோஷம் அந்த தோஷங்கிறாங்கல்ல, அந்த தோஷத்தை பற்றி சொல்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே தான் இருக்கும். இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் பொய்யாக சொல்லி அடித்து விட்டுறது. நீங்கள் தான் நம்பர் 1 அண்ணாச்சி அப்படின்றவாங்க. அப்படி ஓடிட்டுருக்கோம்.
இது ஒரு பக்கம் ஓடுதா, இதனால தான் என்ன சொல்கிறாங்க 2ஆம் இடத்துல அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. சரி 3ஆம் இடத்துல இருந்தால் பாவ கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு பலம்னா, ராகு 3ஆம் இடத்துல இருந்தால் கேது 9ஆம் இடத்துல இருக்கும். கேது 3ஆம் இடத்துல இருந்தால் ராகு 9ஆம் இடத்துல இருக்குமே. அப்போ எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துக்கிட்டு தானே இருக்கும். அதனால் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறதுல அனந்த கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன அனந்த காலம் ஆனந்த காலம்னு எடுத்துகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒரு காலமும் கிடையாது. காலன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேறு விசேஷத்தை குறிக்கும். அனந்தன், பத்மன், நாபன், இந்த மாதிரி வாசு, வாசிகி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம புராணங்களில் பாம்புகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர்கள். நம்ம அனகொண்டா, நல்ல பாம்பு, ராஜநாகம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பாம்போட தன்மைகளுக்கு ஏற்ப நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது வந்து பார்த்திங்கன்னா அனந்தன், பத்மன், நாபன். நல்லா பாருங்கள், அனந்த பத்மநாபன்னே ஒரு பேர் வச்சிடலாம் பாருங்கள். வாசு, வாசுகி இதெல்லாமே பார்த்திங்கன்னா பாம்போட பெயர்கள், அதோட தன்மைகள். இப்போ இந்த பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த நாட்டில் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே எல்லா ஜாதகத்துலையும் ஏதாவது ஒரு இடத்துல இந்த சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகும் கேதும் தானே இருக்கும். அவங்க எங்கே போவாங்க, இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போனால் பரிகாரம் அப்படின்னு அதை பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல வெறும் சர்ப்ப தோஷம்னா இது போல் இடங்களில் முக்கியமான இடங்களில் சர்ப்ப கிரகங்கள் இருந்தால் அதால் ஒரு பாதிப்பு வரும். இப்போ 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பம் பாதிக்குதுன்னு சொல்கிறோம். 5ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தை இல்லையா, குழந்தை கண்டிப்பாக திருமணம் பண்ண போகிற குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கே ஒரு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் அது 5ஆம் இடம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் இடத்துல இருந்தால் ராகுவோ கேதுவோ எது இருந்தாலும் அதனால் ஒரு சின்ன பாதிப்பு தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல பொதுவாகவே பாவக்கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லையே. ஏன்னா வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு போராடக்கூடாதுல்ல ஒரு மனுஷன், அதுக்காக. அதே போல் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது சர்ப்பதோஷம். கால சர்ப்பதோஷம்னா என்ன அப்படிங்கிறது அதில் ஒரு நிறைய மாறுபாடுகள் இருக்குல்ல. கால சர்ப்பம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிறது. நீங்கள் பார்த்தா தெரியும். நம்ம வந்து சொல்லுவோம் ராகு கேது அச்சுக்கு லெஃப்ட் சைடில் என்ன கிரகம் இருக்குது, ரைட் சைடில் என்ன கிரகம் இருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கம் என்ன கிரகங்கள் இருக்குது, இந்த பக்கம் என்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது ராகுக்கும் கேதுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு போயிடுச்சுன்னா இதுக்கு என்ன கதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து நுழைவாயில் ஒன்று இருக்கும், பின்பக்க வாயில் ஒன்று இருக்கும் இல்லையா. அந்த நுழைவாயிலில் ஒரு பாம்பு, பின்பக்க வாசலில் ஒரு பாம்பு இருந்ததுன்னா அதில் குடியிருக்கிறவர்கள் வந்து எப்படி தைரியமாக அந்த பாதையை கடந்து வெளியில் போக முடியும், ஒரு பயம் இருக்கும். அதே போல் சரி நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்துருவோமா, பாம்பு போகிற வரைக்கும்னா இங்கே உள்ளார வந்து கடிச்சிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும் இல்லையா. இதை சொல்லும்போது தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கால சர்ப்ப தோஷங்கள் இருக்கும்போது அந்த இடையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கும்ல, அதுவும் வந்து முழுமையாக இயங்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த கால சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வயசை கடக்கணும், 33 வயசை கடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு 30 வயசை கடக்கணும், 33 வயசு கடக்கணும். அதை கடந்த பிறகு தான் இவர்களுக்கு வந்து இந்த கால சர்ப்பம் உடைஞ்ச பிறகு அவங்க லைஃப் நல்லா சக்ஸஸ் ஆகிடும் அப்படிம்பாங்க. இது வந்து பொதுவான விதி. காலசர்ப்ப தோஷம் உள்ள ஜாதகங்கள் நிறைய ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகி கண்டினியூஸாக போகிறவங்களாம் இருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஜாதகத்துலேயும் காலசர்ப்ப தோஷம் தான் இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய பேரோட ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா இந்த காலசர்ப்ப தோஷங்கள்லாம் இருக்கும். அதையும் கடந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போயிருப்பாங்க. எல்லா இடங்களும் அவங்க போயிருப்பாங்க. இது வந்து ஒரு குறியீடு தான்.